நாடாளுமன்ற வளாகத்திற்குள் பிரதமர் மோடியை தாக்குவதற்கு சதியா? அதுவும் யாரு? பெண் எம்பிக்கள் மோடியை தாக்குவதற்கு சதி அப்படின்னு சபாநாயகரே சொல்லியிருக்கிறாரு. ஒட்டுமொத்த இந்தியாவும் ஏன் ஒட்டுமொத்த உலக நாடுகளும் அதிர்ச்சி அடைந்து போய் நிற்கிறார்கள். என்னையா சொல்ற? பெண் எம்பிக்கெல்லாம் பிரதமரா தாக்குறாங்களா, அதுவும் நாடாளுமன்றத்துக்குள்ளேயா அப்படிங்கிற அதிர்ச்சி அடங்குவதற்குள் பிரதமர் ஒரு குண்டத்துக்கு போடுறாரு. எனக்கு சவக்குழி தயாரிப்பதற்கு, எனக்கு சவக்குழி ரெடி பண்றதுக்கு காங்கிரஸ் முடிவு பண்ணி இருக்குது அப்படின்னு காங்கிரஸ் மீது ஒரு பெரும் அபாண்ட பழியை தூக்கி வீசுகிறார் பிரதமர் மோடி. நாடாளுமன்றத்தில் இந்திய வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் எதிர்கட்சிகளின் கேள்விகளுக்கு எதிர்கட்சிகளை பேசவே விடல. பதிலுரை தராமலேயே, பிரதமர் பதிலுரை தராமலேயே, மக்களவையில பிரதமர் பதிலுரையே அளிக்கல. தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. குடியரசுத் தலைவர் வாசித்த அந்த குடியரசுத் தலைவருடைய தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது என்று எதிர்கட்சிகள் இன்றைக்கு கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்குது டெல்லியில? ஏன் இவ்வளவு பிரச்சனை? இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் என்ன? உள்ளபடியே பிரதமரின் பாதுகாப்புக்கே அச்சுறுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 விவகாரங்கள் முன்னாடி வந்து நிக்குது. இந்த 3 விவகாரங்களை மறைப்பதற்கு பாஜக நாடகம் ஆடுகிறது என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டுகிறது. ஃபர்ஸ்ட், முகுந்த் நரவனே என்கிற முன்னாள் ராணுவ அதிகாரி எழுதிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சில வரிகள் பாஜக அரசை அப்படியே வேரோடு ஆட்டுது. அடுத்தது, எப்ஸ்டீன் என்ற அமெரிக்க செல்வந்தர், அவர் ஒரு பாலியல் குற்றவாளி, சிறார் பாலியல் குற்றவாளி. அவருடைய மின்னஞ்சலில் பிரதமர் மோடியின் பெயர் இடம்பெற்றிருக்கிறது என்று எழுந்த சர்ச்சை. அடுத்தது, அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம். இந்த 3ஐயும் மறைப்பதற்கு பாஜகவும் மோடியும் திட்டமிட்டு நாடகம் ஆடுகிறார்கள் என்று காங்கிரசும் எதிர்கட்சியும் குற்றம் சாட்டுகிறார்கள். நம்ம ஒண்ணா பார்ப்போம். முதல்ல இந்த அமெரிக்க ஒப்பந்தத்தை பார்த்துட்டு அந்த 2ஐயும் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் இன்னைக்கு நாட்டில் மிக முக்கியமான பேசு பொருள். இதை யாரும் பேசுறது இல்ல. எந்த மீடியாக்களிலும் பெரும் விவாத பொருளாகி நாட்டையே உலுக்கி இருக்க வேண்டியவை இவை நடக்கல. எவ்வளவு பெரிய ஆபத்துக்கு இந்தியாவை கொண்டு போய் விட்டுருக்கிறார் தெரியுமா மோடி? ஒரு பக்கம் RSS சுதேசி அப்படிலாம் பேசிப்பாங்க, பிஜேபி சுதேசி, இந்த நாடு ஹிந்து மக்கள் சொந்த நாடு அப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் அமெரிக்காவிடமும் ஐரோப்பாவிடமும் கிறிஸ்தவர்களை கேலி செய்வது இவர்கள். பாவாடை அப்படி இப்படிலாம் கேலி பண்ணுவாங்க பாஜகவினர். ஆனா ஒட்டுமொத்தமாக வர்த்தகத்தை ஐரோப்பாவிடமும் அமெரிக்காவிடமும் கிறிஸ்தவ நாடுகளிடம் இந்தியாவை கொண்டு போய் மொத்தமா கொடுத்துட்டு வந்துட்டாங்க. எவ்வளவு பெரிய சதி நடக்குது தெரியுமா உங்களுக்கு? இந்திய விவசாயிகளுடைய நிலைமை இன்னைக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் கனத்த இதயத்தோடு இந்த வீடியோல பேச போறேன். முக்கியமான வீடியோ, தயவு செய்து முழுமையா பாருங்க. பேராபத்திற்குள் இந்தியாவை இட்டு செல்கிறார். நமக்கு என்னன்னு இது எதுவுமே தெரியாம உட்கார்ந்துருப்பீங்க. ஒரு நாள் மொத்தமா பேரிடி தலையில வந்து விழுவும். அன்னைக்கு ஐயோ அப்படிம்பீங்க. அன்னைக்கு யார் நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. சோ அதை சொல்ல போகிறேன். முழுமையாக வீடியோவை பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி என்று உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று சொல்லிவிட்டு 3 நாட்களுக்கு முன்பாக, மிகச்சரியாக 3 நாட்களுக்கு முன்பாக தி ஒயிட் ஹவுஸ், வெள்ளை மாளிகையினுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்துல ஒரு அறிவிப்பு வெளியாகிறது. தம்பி அதை ஸ்கிரீன்ல காட்டுங்க. அந்த அறிவிப்பு இவ்வாறாக இருக்கிறது. It was an honor to speak with Prime Minister Modi of India this morning. இன்று காலை இந்திய பிரதமர் மோடியுடன் பேசினேன். அது ஒரு மகிழ்ச்சியான பெருமைக்குரிய தருணம். He agreed, அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார், to stop buying Russian oil, ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதற்கு அவர் ஒப்புதல் தந்திருக்கிறார். இந்திய பிரதமர் அமெரிக்க அதிபருக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். ரஷ்யாவிடமிருந்து குறைந்த விலைக்கு ரஷ்யா நமக்கு கச்சா எண்ணெய் தெரிகிறது, குறைஞ்ச விலைக்கு வாங்காத அப்படின்னு அமெரிக்கா நம்ம மிரட்டுது. அந்த மிரட்டலுக்கு அடிபணிந்திருக்கிறார் இந்த நாட்டினுடைய பிரதமர். அதை யார் அனௌன்ஸ் பண்றா? இந்த நாட்டினுடைய பிரதமர் மோடி அனௌன்ஸ் பண்ணல. அனௌன்ஸ் பண்ணுவது யார்? அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். பிரதமர் மோடி ஒப்புக்கொண்டிருக்கிறார், நான் இனி ரஷ்யாவிடம் வந்து கச்சா எண்ணெய் வாங்க மாட்டேன் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார். and to buy much more from the United States, நான் இனி ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்க மாட்டேன், மாறாக நிறைய 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 பொருட்களை நான் அமெரிக்காவிடமிருந்து வாங்குவதற்கு நான் ஒப்புதல் தருகிறேன்
நான் சம்மதிக்கிறேன் என்று பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு ஒப்புதல் தந்திருக்கிறார். இதை குறிப்பிட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவரும் மோடியும் இருக்கக்கூடிய புகைப்படத்தை பகிர்ந்து இந்த செய்தியை போடுறார். இந்த செய்தியை அப்படியே ரீட்வீட் பண்ணி அமெரிக்காவினுடைய செக்ரட்டரி ஆஃப் அக்ரிகல்ச்சர், அமெரிக்காவினுடைய விவசாய துறையினுடைய பொறுப்பாளர், அவங்களுடைய ட்விட்டர் பேஜ்ல இந்த ட்வீட்டை அப்படியே ரீட்வீட் பண்ணி அவங்க போடுறாங்க. என்ன போடுறாங்க தெரியுமா? தேங்க்யூ ஃபார் ஒன்ஸ் அகைன் டெலிவரிங் ஃபார் அவர் அமெரிக்கன் ஃபார்மர்ஸ் நியூ யுஎஸ் இந்தியா டீல். இந்திய அமெரிக்க ஒப்பந்தத்திற்கு வில் எக்ஸ்போர்ட் மோர் அமெரிக்கன் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ். அமெரிக்காவிலிருந்து நிறைய 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 வேளாண் பொருட்களை இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய இந்த ஒப்பந்தத்திற்கு, இந்திய அமெரிக்க ஒப்பந்தத்திற்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் டு இந்தியாஸ் மாசிவ் மார்க்கெட். இந்தியாவோட மார்க்கெட் ரொம்ப பெருசு. லிஃப்டிங் பிரைசஸ் அண்ட் பம்பிங் கேஷ் இன்டு ரூரல் அமெரிக்கா. ரூரல் அமெரிக்காவுக்கு அதிகப்படியான பணத்தையும், லிஃப்டிங் பிரைசஸ், நல்ல விலை கிடைக்கும், அமெரிக்க விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்கும். கேஷ் பம்பிங், நிறைய பணம் அவங்க கைக்கு போகும். ஏன்னா அமெரிக்க விவசாயிகளுடைய விளை பொருட்கள் இனி தங்கு தடையின்றி இந்தியா முழுவதும் விற்பனை செய்யப்படும். அப்ப இந்திய விவசாயிகள் அவங்கள பத்தி எங்களுக்கு என்ன கவலை? அவங்க கிட்ட போய் நம்ம ஹிந்து ஹிந்து முஸ்லீமே அப்படின்னு சட்டை எழுத்து விட்டா போதும், மத்தபடி கவலைப்பட வேண்டாம். எப்ப அதுல அப்ப பாதிக்கப்பட போகிற பெருவாரியானவர்கள் ஹிந்து விவசாயிகள் தானே, இருக்கட்டும். பாஜக அதை பத்தி கவலை இல்ல. நான் எதையும் ஆதாரம் இல்லாம சொல்ல, எல்லாமே ஆதாரத்தோட பேசுறேன். In 2024, America's agriculture trade deficit with India was $1.3 billion. India's growing population is an important market for American agriculture products. எப்படி அந்த அம்மா சொல்றாங்க, அந்த மேடம் யுஎஸ் ஓட அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரி, இந்தியாவினுடைய பெரும் மக்கள் தொகை அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய வணிக சந்தை, நமக்கு பெரிய மார்க்கெட். நாம கடந்த காலத்துல கொஞ்சம் வீக்கா இருந்தோம், இனி கவலைப்படாதீங்க, நம்ம விவசாயிகளுக்கு எல்லாம் நல்ல வாழ்வு. ஏன்னா 0% வரி அமெரிக்காவிலிருந்து எல்லா பொருட்களும் இனி இந்தியாவுக்குள்ள இறங்கும். இந்த 0% வரியை பத்தி இதுவரைக்கும் பிரதமர் மோடி வாய் திறக்க மாட்டேங்கிறாரு. மோடிக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய ஊடகங்கள், ஆகா வெற்றி வெற்றி. மோடி தன்னுடைய சாமர்த்தியமான பேச்சால் ட்ரம்பை மிரட்டி இந்தியாவின் மீதான வரியை 18% மாற்றிவிட்டார். அதாவது நல்லா புரிஞ்சுக்க, தெளிவா உங்களுக்கு சொல்றேன். அமெரிக்கால இருந்து ஒரு பொருள் இந்தியாவுக்கு இறக்குமதி ஆகுது. எப்படிங்க? அமெரிக்காவில இருந்து ஒரு பொருள் இந்தியாவுக்கு இறக்குமதி ஆகுது, இதுக்கு வரி கிடையாது. இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு ஒரு பொருளை நம்ம ஏற்றுமதி பண்றோம், அதுக்கு அமெரிக்கா வரி போடுது. இந்திய பொருட்கள் என் நாட்டுக்குள்ள வரணும்னா வரி. எவ்வளவுப்பா வரி அப்படின்னா, டமான்னு ட்ரம்ப் என்ன பண்ணாரு, 50% வரிட்டாரு. எவ்வளவு? 50%. அப்ப 100 ரூபாய் ஒரு பொருள் வைங்க, அதுக்கு அமெரிக்கா வரி மட்டும் எவ்வளவு விதிக்குது? 50 ரூபாய் இந்திய பொருளுக்கு. அப்ப அந்த பொருளோட விலை 150 ரூபாய், கொள்முதல் விலையே 150 ரூபாய் ஆயிடுச்சு. இதுக்கு மேல அந்த வணிகர்கள் லாபம் வச்சு விற்கணும் அமெரிக்கால. அப்போ அமெரிக்காவில இந்திய பொருளின் விலை கண்ணாபின்னாலும் உயரும். அப்போ ஒரு அமெரிக்கர் கடைக்கு போறாரு, அவருக்கு ஒரு இந்திய பொருள் அங்க இருக்குது, அதை வாங்குவாரா? வாங்க மாட்டாரு. அமெரிக்கால இருக்கிற இந்தியரே அதை வாங்குவாரா? வாங்க மாட்டாரு. ஏன்? விலை ஜாஸ்தி. இந்த பக்கம் அமெரிக்க பொருள் இருக்கும், அதை வாங்குவாரு. அப்ப இதனால யாருக்கு லாபம்? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வணிகர்களுக்கு, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு லாபம். இதனால யாருக்கு நட்டம்? இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு, இங்க இருக்கக்கூடிய தொழில் முனைவோருக்கு நட்டம். ஏன்? இங்க இருந்து அவங்க உற்பத்தி பண்ணி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ண முடியாது. அவர் தான் வரியை ஏற்றிட்டார்ல. புரிஞ்சுதா உங்களுக்கு? சரி சார், 50% சார் போட்டாரு மோடி. ஆமா. இப்ப எவ்வளவு சார்? இப்ப மோடி அதை 18% குறைச்சிருக்காரு. சூப்பர் சார். சார் ட்ரம்ப் கிட்ட பேசி
அமெரிக்கா நம் மீது போட்ட வரிய மோடி ட்ரம்ப் கிட்ட பேசி 18% குறைக்க வச்சிட்டார். இது நமக்கு பெரிய சாதனை தானே சார் அப்படின்னா, அதான் இல்ல. அதுக்கு முன்னாடி அந்த வரி எவ்வளவு தெரியுமா இருந்துச்சு? 4% 5% இருந்த காலம். 4% 5% இப்படி இருந்த வரிய 50% ஆக்கி இப்ப 18% கொண்டு வந்து விட்டாங்க. இத வெற்றி வெற்றின்னு பாஜக ஊடகங்கள்லாம் கத்திக்கிட்டு இருக்கு. சரியா? சரி. இப்ப நாம இங்கிருந்து ஏற்றுமதி பண்ணுவதற்கு 18% வரி. அவன் பொருளை இங்க கொண்டு வரான் இந்தியாவுக்குள்ள. இந்தியாவுக்குள்ள அவனுடைய பொருள் சோயா எல்லாமே வரும். இனி அங்க இருக்கக்கூடிய விதைகள், சீட்ஸ் இதெல்லாம் இந்தியாவுக்கு இனிமேல் விற்பனைக்கு வரும். அதுக்கு நம்ம எவ்வளவு வரி போடுறோம்? 0. இப்ப அப்படியே தலைகீழ வாங்க. இந்திய மார்க்கெட்டுக்கு போறீங்க. இந்தியாவுல ஒரு கடைக்கு போறீங்க. இந்திய தயாரித்த பொருள் ஒன்று இருக்கும். அதுக்கு நம்ம மோடி ஜிஎஸ்டி அந்த வரி இந்த வரின்னு போட்டு வச்சிருக்காரு. அது ஒரு 18% வரைக்கும் நமக்கு ஜிஎஸ்டி போட்டு வச்சிருப்பாரு. ரைட்டா? இப்ப ஜிஎஸ்டியோட நம்ம பொருள் அங்க இருக்கும். அமெரிக்காவில இருந்து வந்த பொருளுக்கு வரியே கிடையாது. அதுவும் அங்க இருக்கும். இப்ப இந்த ரெண்டுல எது விலை குறையா இருக்கும்? அமெரிக்காவிலிருந்து வந்த பொருள் விலை குறைவா இருக்கும். நம்ம ஒரு கஸ்டமர் போறாரு, என்னப்பா எதை பாப்பாரு? அமெரிக்காவிலிருந்து வந்த பொருளை தான் வாங்கணும்னு பாப்பாரு. ஏன்னா அவருக்கு அதான் விலை கம்மி, அதை வாங்குவாரு. இப்ப ஆர்எஸ்எஸும் பாஜக வந்து நமக்கு பாடம் எடுக்கும். ஏ தேச பக்தர்களே, போலோ பாரத் மாதா கி ஜெய் சொல்லுங்கள், இந்தியராக இருங்கள், இந்திய பொருட்களையே வாங்குங்கள் அப்படின்னு நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணும். இந்திய பொருட்களை வாங்குவதற்கு நாங்கள் தயார், நீங்க எதுக்கு அமெரிக்கால இருந்து பொருட்களை இறக்குமதி பண்றீங்க? அதுக்கு பதில் இருக்காது. இங்க இருக்கக்கூடிய சென்னையில மண்ணடியில பாரிமுனையில இருக்கக்கூடிய பாய் கடையில பொருளை வாங்கிடாதீங்கன்னு பிரச்சாரம் பண்ணுவாங்க. அவர் இஸ்லாமியர், அவர்த்த பொருள் வாங்காதீங்க. ஆமா, அவர் கிறிஸ்தவர், அவர் கடையில பொருள் வாங்காதீங்க. ஆமா, ஆனா நாங்க மட்டும் மொத்தமா கிறிஸ்தவ நாட்டில இருந்து ஐயா மோடி போய் ஒப்பந்தம் போட்டு மொத்தமா கொண்டு வந்து இங்க விற்பாரு. ஏன்னா பித்தலாட்டம் இருக்கு. இத நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள், நாடாளுமன்ற மக்களவை குழு தலைவர் டி.ஆர். பாலு நோட்டீஸ் கொடுக்கிறாரு. இத பத்தி பேசணுங்கிறாரு. மாநிலங்களவையில ஐயா திருச்சி சிவா அவங்க நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இத பத்தி நாங்க பேசணும்னு. இந்த பக்கம் ஐயா டி.ஆர். பாலு, அந்த பக்கம் அண்ணன் திருச்சி சிவா இத கேள்வி கேட்கிறாங்க. 40 எம்பிக்கள் அங்க போய் போண்டா பச்சி திம்மாங்கன்னு சொல்லிச்சுல எதிர்கட்சிகள். அவங்க அப்படிலாம் இல்ல, அங்க போய் இதை கேட்டுட்டு இருக்கிறாங்க. கேள்வி, நாடாளுமன்றத்தை முடக்குகிறார்கள். இது மட்டும் இல்ல, ஐரோப்பாவோடு தங்கு தடையற்ற ஒப்பந்தம் போட்டாச்சு, வர்த்தக ஒப்பந்தம். அவங்களும் எதை வேணாலும் இங்க இறக்குமதி பண்ணலாம்னு மோடி சொல்லிட்டாரு. இத பத்தி விவாதிக்கணும்னு எதிர்கட்சிகள் கேக்குது. மோடிட்ட பதில் இல்ல, இப்படியே உட்கார்ந்துருக்காரு. சார், இந்த நாட்டுக்கு அதிபர் ட்ரம்பா மோடியான்னு எதிர்கட்சிகள் கேக்குது. இந்தியா தொடர்பான இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துகிறது, நான் தான் நிறுத்த சொன்னேன்னு ட்ரம்ப் சொல்றாரு. எல்லாரும் மோடியை பாக்குறாங்க. ஐயா, நீங்க தான் அந்த நாட்டோட பிரதமர், பதில் சொல்லுங்க. மோடி கம்முன்னு இருக்காரு. இந்தியா ரஷ்யாவுடனான எண்ணெய் வாங்குவதை நிறுத்திக் கொள்வதாக அறிவித்திருக்கிறது, சொல்ல வேண்டியது இந்தியா, சொல்றவர் ட்ரம்ப். ஐயா, நீங்க சொன்னீங்களா இல்லையா ட்ரம்ப்ட்ட? உண்மை என்ன நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க. மோடி பதில் பேச மாட்டேங்கிறாரு. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? நாடு எவ்வளவு பெரிய பேராபத்தில் இருக்குன்னு. இதுதான் பேசு பொருள். இதற்காக நாடாளுமன்றத்தை முடக்குகின்றன எதிர்கட்சிகள். இது ஒரு பிரச்சனை. அடுத்த பிரச்சனை. இது 1 3 பிரச்சனை இல்லை, இது 2வது பிரச்சனை போறேன். முகுந்த் நரவனே அவர் ஒரு புத்தகம் எழுதுகிறார். அந்த புத்தகத்துல என்ன சொல்றாரு? சீனா இந்தியாவை நோக்கி தன்னுடைய படையை கொஞ்சம் கொஞ்சமாக காலாட்படையை நகர்த்தி வருகிறது. டேட் வருஷத்தோட சொல்றாரு. இவங்க என்ன செய்யறதுன்னு தெரியல. நம்ம துருப்புகள் அங்க இருக்கிறாங்க. கைலாஷ் மலை, நம்முடைய கைலாய மலை சொல்றோம் இல்லையா, சிவன், அங்க அதனுடைய ஒரு பகுதி. சீனா அங்க இருந்து நகர்ந்து வர்றாங்க. நம்முடைய பகுதிக்குள்ள வர போறான். கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகுறான். நமக்கு தகவல் வருது, ரேடார்ல கவனிக்கிறோம், நம்ம சொல்றோம் சீன படைகள் நம்மை நோக்கி நகர்கிறார்கள். இமிடியட்டா முகுந்த் நரவனே என்ன பண்றாரு? ராஜ்நாத் சிங்கை தொடர்பு கொண்டு சொல்றாரு, ஐயா ராஜ்நாத் சிங் இந்தா சொல்றேங்கிறாரு. இப்படியே நேரம் கிடக்குது. நெருங்கி 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 வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 500 மீட்டர் தான் பாக்கி. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். முகுந்த் நரவனே சொல்றாரு, மோடியிடம் இருந்து எங்களுக்கு ஒரு பதில் கிடைத்தது.
நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள், உங்க முடிவு கூடுறேன் அப்படின்னு நான். அதாவது ஒரு சிக்கலான தருணத்தில் இந்த நாட்டினுடைய பிரதமர் சீன ராணுவம் இந்தியாவை நோக்கி நகரத் தொடங்கிய போது எந்த முடிவையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தினார். வேகமாக முடிவெடுக்க வேண்டியவர் எந்த முடிவையும் எடுக்காமல் அந்த முடிவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார் என்று முகுந்த் நரவனே அதில் விமர்சித்திருக்கிறார். இந்த புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு கையில் எடுத்துட்டு போயிட்டார் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துக்குள்ள. இந்த புத்தகத்தை பார்த்த உடனே கத்துறாங்க பாஜகவினர், பேசவே விட மாட்டேங்கிறாங்க. இந்த ஊடக டிபேட்ல பாத்துருக்கீங்களா, ஊடக விவாதங்கள்ல நான் பேச ஆரம்பிக்கும் போது கத்த ஆரம்பிச்சோம். நம்ம ஒண்ணும் சொல்ல வேண்டாம், போய் மைக்கு முன்னாடி நிற்போம். அனைவருக்கும் வணக்கம். இங்க எனக்கு முன்பாக பேசிய பாஜகன்னு தான் சொல்லுவேன், கத்துவான். இதேதான் நாடாளுமன்ற. ஆனா பரவாயில்லப்பா, எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கீங்களா. நான் கூட நினைச்சேன் நம்மள மட்டும்தான் அப்படி பண்றாங்க. நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தில இருந்து எதிர்கட்சி எம்பிக்கள் இருந்து எல்லாருக்கும் பாஜக எம்பிக்களே இதைத்தான் செய்யறாங்க. பாஜக எம்பிக்களே இதைத்தான் செய்கின்ற பொழுது இங்க இருக்கிற பாஜக காரங்கிட்ட வருத்தப்பட்டு என்னத்துக்கு? அப்ப ட்ரைனிங்கே இப்படித்தான் கொடுக்காங்க போல இருக்கு. ராகுல் காந்தி பேச எந்திக்கிறாரு, நல்லா கவனிச்சுங்க. நான் ஒரு டிவி விவாதத்துல பேச எந்திரிச்சு இப்படி போய் மைக்க பிடிச்சோடனே கத்துறான் பாருங்க, கீழே இருந்து. அதே மாதிரி அங்கேயும் பத்துறாங்க. எங்க நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி போய் அப்படி மைக்க பிடிச்சு, சார் யார ஸ்பீக்கர் சார், அவர் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறாரு. பிஎம் அப்படின்னு சொன்ன உடனே நோ அப்படிங்கிறாரு. யாரு பேசிடாத சபாநாயகர். என்னடா இது, இவர் பிஎம் சொல்லவே விட மாட்டேங்கார், பிரைம் மினிஸ்டர் சொல்ல விட மாட்டேங்கார். சரி விடுங்க. அடுத்தது இவர் சார் ஸ்பீக்கர் சார், அவர் ஹானரபிள் ஹோம் மினிஸ்டர் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நோ அப்படின்ட்டாரு. ஏன்னா ஹோம் மினிஸ்டர் பேசக்கூடாதா, பிரைம் மினிஸ்டர்னு சொல்லக்கூடாது, ஹோம் மினிஸ்டர்னு பேசிடக்கூடாது, என்னத்தை தான் பேசுறது அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க எழுதி கொடுங்க, நான் அதை வாசிச்சுட்டு போறேன். இதுக்கு அவர் எல்ஓபி, இதற்கு அவர் எதிர்கட்சி. அப்ப நரவனே சொன்னது உண்மையா இல்லையா, இதுல என்ன நடந்துச்சுன்னு நாட்டு மக்களுக்கு தெரியும். இந்திய பாதுகாப்பு தொடர்பானது. பிரதமர் பதில் சொல்ல மறுக்கிறார் நாடாளுமன்றத்தில். எஃப்டீன் ஃபைல்ஸ் வெளியாகிறது. பாஜகவை சேர்ந்த சுப்பிரமணியன் சுவாமி கிளின்னு கிழிச்சு தொங்க விடுறாரு. மத்தவங்க பேசுறத விடுங்க, பாஜகவை சேர்ந்த சுப்பிரமணியன் சுவாமி பேசுறார். என்ன பேசுறார்? பாஜகவை சேர்ந்த சுப்பிரமணியன் சாமி இந்த கேள்வி கேட்கிறாரு, ஒரு பாலியல் குற்றவாளியோடு நீங்கள் எது தொடர்பாக பேசினாலும், பாஜக காரங்க சொல்றாங்க அவர் பேசுனது வேற விவகாரம் தொடர்பாக, இது தொடர்பா அது தொடர்பான சொல்றாங்க. சுப்பிரமணியன் சாமி கேட்காரு, எப்பா எது தொடர்பாக வேணாலும் இருக்கட்டும், அவன் கூட உங்களுக்கு என்ன பேச்சுன்னு கேட்கிறாரு. அவன் ஜபகாசம் ஏன் உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் கேள்வி இல்ல, செந்தில்வேல் கேள்வி இல்ல, சுப்பிரமணியன் சாமி கேள்வி. இப்ப அது வந்திருக்கு. இந்த மூணு நாட்டையே ஒழுக்கிற பிரச்சனை, நாட்டையே ஒழுக்குகிற பிரச்சனை. இந்த எப்ஸ்டீனை உங்களுக்கு சுருக்கமா சொல்லிடுறேன். இன்னொன்னு சொல்லணும். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் சொல்றாங்க. இந்த எப்ஸ்டீன் யாருன்னு சொல்றாங்க, பாலியல் குற்றவாளின்னு ஒரு வீட்டுல சொல்லி கடந்து போறேன். 13 வயது 14 வயது 15 வயது இருக்கக்கூடிய சிறுவர் சிறுமிகளை கடத்திடுவாங்க அமெரிக்கால. அல்லது அவங்கள வற்புறுத்தியோ காசு கொடுத்தோ அந்த பிள்ளைங்களை மிகப்பெரிய தொழில் அதிபர்கள், மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள், இவங்களோடு பாலியல் ரீதியாக அந்த குழந்தைங்களை கொண்டு போய் சொல்ல முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ரொம்ப கொடுமைக்கு அந்த பிள்ளைங்க உள்ளாகும். குழந்தைங்க 13, 14, 15 வயசு இருக்கக்கூடிய பிள்ளைங்க. ஒரு தனி தீவை வச்சிருந்தான் அந்த ஆள் எப்ஸ்டீன். அந்த தீவுக்கு பெரும் பெரும் தொழிலதிபர்கள், பெரிய பெரிய இவங்கெல்லாம் அங்க போய் கும்மாளம் விடுறது, கூத்தடிக்கிறது அந்த தீவுல. இது ஒரு கட்டத்துல வெளியில வருது, அமெரிக்காவையே உலுக்குகிறது. இது எப்படின்னா, ஒரு சிறுமிய மசாஜ் செய்யணும்னு சொல்லி கூட்டு போறாங்க, $200 கிடைக்கும்னு. அந்த சின்ன குழந்தை சரின்னு போகுது. அங்க போனா அது பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறது. அது கம்ப்ளைண்ட் பண்ணிடுது. அப்பதான் இந்த பிரச்சனை வெளியில தெரியுது. அப்ப பார்த்தா ஒவ்வொருத்தரா கம்ப்ளைண்ட் பண்ண வராங்க. ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் குமியுது இந்த எப்ஸ்டீன் மேல. காவல்துறை கைது பண்ணுது. அதுல 2 கேஸ் மட்டும் நிக்குது, மத்ததெல்லாம் இது பண்ணிடுறாங்க. அவர் வெளியில வந்துடுறாரு சில ஆண்டு தண்டனையில. அப்புறம் திருப்பி அமெரிக்கா முழுவதும் ஏகப்பட்ட புகார்கள் எப்ஸ்டீனுக்கு எதிராக வருகிறது. ஒரு பெரும் பிரளயமே அமெரிக்காவில் வெடிக்குது. எப்ஸ்டீனை திருப்பி கைது பண்ணி தூக்கி உள்ள போட்டாங்க. எப்ஸ்டீன் டொனால்டு ட்ரம்புக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் என்று சொல்லப்படுகிறது. இந்த தருணத்துல எப்ஸ்டீன் சிறைக்குள் மர்மமான முறையில் மரணம் அடைகிறார். அந்த பாலியல் குற்றவாளி எப்ஸ்டீன் பெரும் பணக்காரன், அவன் மர்மமான முறையில் இறந்து போறான். அவன் எப்படி செத்தான்னு கேட்கும்போது தற்கொலை செய்து கொண்டான் அப்படின்னு சொல்லி கேஸை முடிச்சிடறாங்க. இப்போ வரைக்கும் அவன் எப்படி செத்தான்னு யாருக்கும் தெரியல.
இந்த எப்ஸ்டீனுடைய கோப்புகள், மின்னஞ்சல், இது எல்லாத்தையும் நாட்டு மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் போராட்டம் அமெரிக்கால வெடிக்குது. டொனால்ட் ட்ரம்ப் கொஞ்சத்தை அதுல வெளியில விடுறாரு. நீதிமன்றத்துக்கு போறாங்க. அமெரிக்க நீதிமன்றம் என்ன சொல்லுது? இது எல்லாத்தையும் வெளியில விடுன்னு அமெரிக்க அரசுக்கு உத்தரவு போடுது. அமெரிக்க அரசு அதை செய்யல. கொஞ்சத்தை செய்யறாங்க, கொஞ்சம் செய்யல. இப்ப நீதிமன்றம் என்ன பண்ணுது? அத்தனையும் நாங்களே வெளியில விடுவோம்னு வெளியில விட்டுருச்சு. புரிஞ்சுதா உங்களுக்கு? அமெரிக்க நீதிமன்றம் இந்த பாலியல் குற்றவாளிகளுடைய அனைத்து கோப்புகளையும் வெளியில விட்டுடுச்சு. அந்த கோப்புகள்ல ஏகப்பட்ட மின்னஞ்சல் இருக்கு, மெயில் இருக்கு, அனுப்புனது வந்தது எல்லாம் இருக்கு இல்லையா? அதுல ஒரு மின்னஞ்சலில் மோடியினுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. இதுதான் இப்ப பஞ்சாயத்து. அப்ப இதை பத்தி நாடாளுமன்றத்தில் விவாதிப்பதற்கு எதிர்க்கட்சிகள் வருகின்றன. மோடி அஞ்சு நடுங்குகிறார். ராகுல் காந்தி சொல்றாரு, வேணா பாருங்க, நாளைக்கு மோடி இந்த அவைக்கு வரமாட்டார். அவர் எங்கள் எம்பிக்களை கண்டு, இந்தியா கூட்டணி எம்பிக்களை கண்டு அஞ்சு நடுங்குகிறார்னு சொல்றாரு. அதே மாதிரி அவர் அவைக்கு வரல. ஏன் வரல அப்படின்னு கேட்டா, இப்ப சபாநாயகர் சொல்றாரு, அவர் மீது தாக்குதல் நடத்துவதற்கு பெண் எம்பிக்கள் சதி திட்டம் தீட்டினார்கள் அப்படின்னு சொல்றாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பிரதமருக்கே இந்தியாவில இப்ப பாதுகாப்பு இல்லையா? அப்ப மோடி ஆட்சி என்ன ஆச்சு? தன்னையே பாதுகாத்துக் கொள்ள முடியாத மோடி எப்படி இந்திய மக்களை பாதுகாப்பாரு? நியாயமா இல்லையா? தன்னுடைய அதிகப்படியான எம்பிக்கள் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் யாருக்கு அதிகம்? பாஜகவிற்கு தான். நாடாளுமன்றத்துல பாதுகாவலர்கள் இருப்பார்களா? இருப்பார்கள். இத்தனை பாதுகாப்பை மீறி, இத்தனை எம்பிக்களை மீறி உங்க ஆட்சியில, உங்க நாடாளுமன்றத்துல உங்களையே உங்களால பாதுகாத்துக் கொள்ள முடியல. அதுக்கு அஞ்சு நடுங்கி நீங்க நாடாளுமன்றத்துக்கு வரலன்னா நீங்க என்ன அசகாய சூரர், 56 இன்ச்சு மார்பு, நீங்க வீரர், தீரர், சூரர்? இந்த கேள்வி வருமா வர்றதா? வரல. வரல, நாடாளுமன்றத்துக்கு வரல. இதுதான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் பேசு பொருள் ஆயிருக்கணும். இது பேசு பொருள் ஆயிருக்கும்னு தெரிஞ்ச உடனே வழக்கம் போல ட்விஸ்ட் அடிச்சிட்டாரு. போலோ பாரத் மாதாக்கு ஜே, அது இதுன்னு அடிச்சு என்ன சொல்லிட்டாரு? காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை நீக்கிய காரணத்தினால் காங்கிரஸ் எனக்கு சவக்குழி தோண்ட நினைக்கிறதுன்ட்டார். இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்தை பத்தி பேசுங்கன்னு மோடிட்ட காங்கிரஸ் கட்சி கேட்டா நேரா கொண்டு போய் பாகிஸ்தானோட நிப்பாட்டிட்டார். பாகிஸ்தானை மீது நான் தாக்குதல் நடத்தினேன், அதனால் காங்கிரசுக்கு என் மீது கோபம். என்ன வாதம் இது? பாகிஸ்தான் என்ற நாடை அடித்து அப்படி வச்சு பங்களாதேஷ் என்ற தேசத்தை பிரித்து கொடுத்தவர் அன்னை இந்திரா காந்தி. எத்தனை நாள் மக்களை ஏமாத்துவீங்க? எந்த பிரச்சனை வரட்டுமே, விலைவாசி உயர்வை பத்தி கேளுங்க, உடனே பாகிஸ்தான். வேலையில்லா திண்டாட்டத்தை பத்தி கேளுங்க, உடனே பாயி முஸ்லீம். ஏதாவது பிரச்சனையா உடனே மதத்தை கையில் எடுத்து பண்றது. வெக்கமா இல்லையா? நாட்டு மக்கள் எத்தனை நாள் தான் ஏமாற போறீங்க? எனக்கு தெரியல. எத்தனை நாளைக்கு ஏமாற போறீங்க? கச்சா எண்ணெய் விலை அதல பாதாளத்துக்கு குறைஞ்ச பிறகு பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க மறுக்கிறார் மோடி. அதை பத்தி கேட்க மாட்டீங்க யாரும். தங்கத்தின் விலை சர்வதேச அளவுதான் காரணம், அது மாற்று கருத்து இல்ல. சர்வதேச சந்தை தான் காரணம். ஆனால் உள்நாட்டுக்குள்ள தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை அதிகப்படுத்தினாரா இல்லையா மோடி? அதை குறைச்சா கொஞ்சம் தங்க விலை குறையும்ல. அதை பத்தி கேட்க மாட்டீங்க. இந்திய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய சிக்கல்களை பற்றி எதிர்கட்சிகள் கேட்கக்கூடாது. கேட்டா மோடி பதில் சொல்ல மாட்டாரு. ஏன் பதில் சொல்ல மாட்டாரு? இந்த நாட்டு மக்கள் அதை பத்தி விவாதிக்க மாட்டாங்க. அதை பத்தி ஊடகங்கள் கேள்வி கேட்காது. இதை எல்லாத்தையும் யாராவது ஒருத்தன் கேள்வி கேட்டாலும் அவனை தேச விரோதி, ஹிந்து விரோதின்னு முத்திர குத்தணும். நடக்குது இந்த நாட்டுல. தோழர்களே, மிகுந்த கனத்த இதயத்தோடு சொல்லுகிறேன், நம் தேசம், நம்முடைய இந்தியா பேராபத்தில் இருக்கிறது, பெரும் அபாயத்தில் இருக்கிறது. நம்முடைய வணிகர்கள், நம்முடைய விவசாயிகள் பெரும் அபாயத்திற்குள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது எதை நோக்கி போகும்னு தெரியல. இதுல இவங்க தமிழ்நாட்டில வேற ஆட்சி செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. பாஜக தமிழ்நாட்டிற்குள் கால் வைத்தால் தமிழ்நாடு என்ன ஆகும் என்று சிந்தித்துக் கொள்ளுங்கள். இன்னும் சில மாதங்களில் தேர்தல். நீங்க திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணிக்கு வாக்களிக்காமல் நீங்க வேற யாருக்கு வாக்களித்தாலும், அது விஜய்க்கு போட்டாலும், அது நாம் தமிழருக்கு போட்டாலும், அது கிட்டத்தட்ட நேரடியாக பாஜகவிற்கு செலுத்திய வாக்குங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க யாரும் ஜெயிக்க போறது இல்லை. ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு திமுகவிற்கு இருக்கிறது, அதிமுக அணிக்கு இருக்கிறது. திமுக அணிக்கு வராத வாக்குகள், அந்த வாக்குகள் பிரிந்து தாவேகாவிற்கோ நாம் தமிழருக்கோ சென்றால்
அது பாஜகவிற்கு ஆதாயம். அது பாஜகவை இங்கே இந்த மண்ணில் ஆட்சி அமைக்க உதவி செய்யும் அபாயம் அதில் இருக்கிறது. எனவே எனக்கு பாஜக பிடிக்காது, ஆனா திமுகவும் வேண்டாம், அதனால நான் இங்க ஓட்டு போடுறேன்னு நினைச்சு நீங்க வேற யாருக்காவது ஓட்டு போட்டீங்கன்னா, நான் பாஜக ஓட்டு போடல சார், நான் இவங்களுக்கு தான் சார் ஓட்டு போட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னாலும் அது நேரடியாக பாஜகவிற்கு வாக்களித்ததாகத்தான் பொருள். திமுகவிடம் போதாமைகள் இருக்கலாம், குறைபாடு இருக்கலாம், விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த தேர்தலில் பாஜக வேண்டாம் என்று நீங்கள் முடிவு செய்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாக்கு நிச்சயமாக திமுக அணிக்குத்தான் இருக்க வேண்டும். அதுல இருக்கக்கூடிய போதாமைகள், குறைபாடுகள், சிக்கல்களை நாம பேசி தீர்க்க முடியும், சண்டை போட முடியும். ஆனால் வேறு யார் வந்து அமர்ந்தாலும் அதன் பிறகு நம்மால் குரல் எழுப்ப முடியாது. நம் குரல் முற்றிலும் ஒடுக்கப்படும் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை பாருங்க, உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவிலே விடைபெறுகின்றேன். தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். திராவிடம் 2.0 நூல் தேவைப்படுவர்கள் கீழே இருக்கக்கூடிய தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.